அப்படின்னு இது நாள் வரைக்கும் திராவிட சாம்ராஜ்யம் உருவாக்கி வச்சிருந்த எல்லாத்தையும் ஒரே நொடியில தகர்த்து போட்டிருக்காப்ல. இந்த செட்டப்பை தகர்த்ததுக்காகவே வந்து விஜய் வந்து நம்ம பாராட்டலாம். இது வந்து அவங்க கருணாநிதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி அப்படின்னு வரிசையா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து அந்த அதை அப்படியே தொடர்ச்சி வச்சுட்டு சனாதனத்தை வேற பண்ணுவாங்க. ஆமா, இவர்கள் சனாதனத்தை கையில வச்சுக்கிட்டு சனாதனத்தை டெங்கு கொசு மாதிரி வழி பண்ணி இவங்க சீனம் போட்டுக்கிட்டு இருக்கு. விஜய் கிட்ட அதே திராவிட கலாச்சாரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடுத்தடுத்த நிகழ்வுகள் அவர் பண்ற அரசியல் இதெல்லாம் பார்க்கும்போது தான் கம்பராமாயணத்துல ஒரு கேரக்டர் வரும், வாலி அப்படின்னு ஒரு கேரக்டர். அந்த வாலியோட சிறப்பு என்னன்னா, அவரை எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாருக்கும் உடைய பலம் வந்து பாதி பலம் வந்து வாலிக்கு வந்துடும். இது வந்து அந்த கேரக்டருடைய வடிவமைக்கப்பட்டது. இப்போ நடக்கிறத பார்த்தா விஜயை வந்து எதிர்ப்பவர்கள் எல்லாரையுமே விஜய் தன் வசப்படுத்துகிறார். இப்போ அவர் வந்து வரிசையாக ஒவ்வொருத்தரையும் போய் செஞ்சுட்டு வர்றாரு பாருங்களேன். ஸ்டாலினை போய் பார்க்காரு, வைகோவை பார்க்குறாரு, அன்புமணி பார்க்காரு, இப்போ சீமான் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ரசிக மனநிலை அதை வந்து விட்டு தொழிங்க. அது எந்த கட்சிக்காக இருந்தாலும் சரி, விஜய் கட்சிக்காக இருந்தாலும் சரி, இல்லை சீமான் நாம் தமிழர் கட்சிக்காக இருந்தாலும் சரி, எங்களுடைய பார்வை தவறாக கூட இருக்கலாம். அதே எங்களை யாரும் முடிச்சு கூட இதாக மற்ற துரோகி ஆயிட்டான் இதாயிட்டான். என்னடா அது ஒரு அரசியல் கருத்து. ஒரு சீமான் விஜய் செஞ்சாங்க, சீமான் துரோகியா? சீமான் வந்து ஸ்டாலின் போய் செஞ்சாரு, சீமான் துரோகியா? என்ன இதா இருக்கு மாதிரி. இப்போ இதெல்லாம் வந்து பொதுவான நாகரிகங்கள் மாண்பு அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற அந்த மாண்பு வந்து அதை விஜய் வந்து கையில் எடுத்திருக்காப்புல, வரிசையில் எல்லாரும் போய் பார்க்காப்புல. இது நல்ல அணுகுமுறை. இதனால் வரைக்கும் திராவிட கட்சிகள் வந்து தமிழக அரசியலில் குழி தோண்டி புதைச்சி வச்சிருந்த அந்த மாண்பை வந்து இப்போ வந்து மீட்டு எடுக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல, அதுமெல்லாம் விஜய் அந்த கோட் சூட் போட்டு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் நல்லா பார்க்க நல்லா தான் இருக்கு. ஒரு இளம் தலைவர் அரசியல் நாள் வரைக்கும் பார்த்த அந்த இதெல்லாம் மாறி புதிதாக ஒரு கலாச்சாரம் போகுது. அரசியல் ரீதியாக விஜயை அம்பலப்படுத்தும், விஜய் கேள்விக்குள்ளாக்கும், விஜய் செய்யறா ஆட்சி நடத்த, விஜய் நடத்த போற ஆட்சியை இனிமே கேள்வி கேட்கணும். கரூர் சம்பவம் அவ்வளோ பெரிய கரூர் சம்பவம், அந்த சம்பவமே வந்து விஜய்க்கு அனுதாபத்தை தான் கொடுத்து முடியல. இப்போ இனிமே அதிகாரத்தில் உட்காந்துருக்காரு, அதிகாரத்தில் உட்கார்றவரை இனிமே கேள்வி கேளுங்க, அவர் செய்யற ஒவ்வொரு தடுமாற்றங்களையும் தவறுகளையும் வந்து சுட்டி காட்டுங்க, இனிமே இறங்கி அடிங்க. இது சரியா இருக்கும். நம்மளே விமர்சிச்சா நான் இப்போ வந்து விஜயோட இந்த அணுகுமுறைகளை பாராட்ட வேண்டிய தேவை இருக்குல்ல. இன்னொன்று வந்து எல்லாருக்கிட்டையுமே நம்மளை தோக்கடிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு. நம்மளை வீழ்த்திட்டான், ஒரு சினிமாக்காரன் வந்து நம்மளை இது பண்ணிட்டாப்ல, அதனாலுமே உள்ள ஒரு கடுப்பு இருக்கும், ஒரு இது இருக்கும்ல. இப்போ ஒரு சந்திப்பு நடந்த பிறகு கை குளிக்காச்சுன்னா அது இதாயிரும்ல, பகை இதாயிரும்ல. அந்த தேர்தல் காலத்தோட முடிஞ்சு போச்சுப்பா, நம்ம இனிமே வந்து நட்பா இருப்போம் அப்படிங்கிறது. நான் செய்யற தவறுகள் இருந்தா விமர்சிங்க, வைங்க, ஆரோக்கியமா என்னுடைய ஆட்சி நடத்துறேன். இதுதான் வந்து விஜய்க்கு யாரோ பக்காவா. இன்னொன்னு விஜய் கிட்ட இருக்கா நம்ம தெரியல, பக்கா இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவருடைய அந்த திரைப்படத்துல வர்ற சர்க்கார் படத்துல வர்ற அதே சீன்கள் தான் எல்லாமே சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல யாரும் விஜய் விமர்சிக்கவும் முடியல. இப்ப நம்ம விமர்சிக்க நினைச்சா கூட அதுக்கு ஒரு காலம் எடுக்கணும். பாருங்களேன், ஆட்சிக்கு வந்த உடனே தூக்கு வந்து எவ்வளவு இது பண்ணா பேசினா வச்சா தூக்கு அரெஸ்ட் பண்ணு அப்படின்னா இப்போ வந்து விஜய்க்கு மைனஸ் ஆயிருக்கும். அப்போ அவர் எதிரிகளை, தன்னை விமர்சிக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் வந்து சந்தித்து அவர்களை, இது வந்து கருணாநிதி ஒரு டெக்னிக், கீழே கூப்பிட்டு வச்சு அணைச்சி சொல்லி முடிச்சு விட்டுறது. அதிகாரத்துக்கு மக்கள் கொடுத்தாங்க. இனிமே அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர், இனிமே அவரை வந்து நடிகர்னு சொல்லி பேசிட்டு அரசியல் கட்சி தலைவரா ஆயிட்டார், அவர் அதிகாரத்துக்கு வந்துட்டாரு. இனிமே அவருடைய ஆட்சி அதிகாரம் எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அல்லது டிராமாவா இருக்கு, மோசடியா இருக்கு, இதை பத்தி தான் நம்ம பேச வேண்டிய இது இருக்கு.